ஹெட்ஃபோன் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது ஒரு சாம்சங், இப்போ நம்ம மொபைல் வாங்கும்போது வர இது ஹெட்செட் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம மொபைல் தனியாக வாங்குகிறோம்ல ஹெட்செட்டு, அந்த மாதிரி ஹெட்செட்டு. இது ஆக்சுவலாக வந்து ஒன் சைடு கேட்கல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இந்த ஒரு ஹெட்செட்டை வச்சு எல்லாமே சொல்லித்தரேன், பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி பிளேடு இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு எப்படி அதை செக் பண்ணுறது, இது பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் இருக்கணும், ஒரு கட்டரு எடுத்துக்கங்க, இந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு இது ஆக்சுவலாக மோஸ்ட்லி இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒரு செட்ஸுக்கு ஹெட்செட்ன்றாங்க. எதுக்கு நம்ம சும்மா கட் பண்ணி இப்போ என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ண ஒயரை ஸ்லீவை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஒயர் இருக்கா. இந்த 5 ஒயர் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய பேத்துக்கு இதுக்கு சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது, ஸ்லீவ் கொடுக்குறது, அதுதான் நிறைய பேத்துக்கு பிரச்சனை. அதுக்கு தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், சால்ட்ரிங் லெட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக இதில் எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா இப்படி வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த லேயர் இதாகிடுது பாருங்கள், கலர் மாறிடுது, சால்ட்ரிங் இதாகிடுது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்றா ஒரு பின்னாக பண்ணிங்கன்னா போதும். அடுத்தது இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரு, அடுத்து இந்த டபுள் கலர் இருக்கிற ஒயர், இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இது பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எப்படின்னா, மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு இந்த கனெக்டிவிட்டி இந்த இடத்துல இருக்கும், கனெக்டிவிட்டி, அதாவது இது ரெண்டையும் டச் பண்ணோம்னா பஸ்ஸர் சவுண்டு வரும், சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. இந்த சவுண்டில் இப்படி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மைக்ரோஃபோனுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு மோஸ்ட்லி வரும், இல்லைன்னா அடுத்த ஒயருக்கு வரேன். இது ஆக்சுவலாக கனெக்டிவிட்டி எதுவுமே காட்டல, உள்ளே இங்கே ஒயர் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் பின்னுக்கிட்ட கூட கட் ஆகும். இதில் வச்சுட்டு இந்த ஒயர் பார்த்துங்க, செகண்டு பின்னு இந்த ஒயர் இங்கிருந்து அடுத்த வயருக்கு பார்க்குறேன். அடுத்தது இங்கே இது இல்லைன்னா ப்ளூ இல்லை ரெட்டு வரும், வாய்ப்பு அதிகம். ஆக்சுவலாக இங்கே நான் வந்து வைக்கும் போது உங்களுக்கு வைக்கிறது தெரியணும் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த வயரை எடுத்து இதில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் எந்த வயிறு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயிறு சில நேரத்தில் வந்து ஒயரிங்கே கட் ஆகிருக்கும், அதனால் கூட ஹெட்செட் கேட்காம இருக்கும். இது வரல. அடுத்தது இந்த இங்கே வருது பாருங்கள், இதெல்லாம் வருது. அப்போ இங்கே உள்ளே கட் ஆகிருக்கு. அது எப்படின்னா இந்த மாதிரி பிளேடு வச்சு நார்மலாக இதில் வந்து கிழிச்சு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். பிளேடு நல்ல ஷார்ப்பான பிளேடாக எடுத்துங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கையில் பற்றாமல் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப இது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும்.
மறுபடியும் வந்து இது பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பின்னு வந்து வெளியில் கிடைக்கிது, இதோடைய அடாப்டர் பின்னு மாதிரி, அதை வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். இது மாதிரி இருக்கும் பின்னு பாருங்கள். இந்த பின்னு இப்படி தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறத இங்கே டச் பண்ணால் இந்த சால்ட்ரிங்கு ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் ஆகுது. ஓகே, இவ்வளோ இதில் இந்த ஒயரை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு, இல்லைன்னா கட் பண்ணிட்டு கூட ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இது பண்ணலாம். சால்ட்ரிங் பண்ணினா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே சொல்கிறதுன்றதாக அடுத்தது இப்போ இதுக்குள்ளே ஏதாவது கட் ஆகிரும் சில நேரத்தில். இந்த மாதிரி லைட்டாக வச்சு எடுத்திங்கன்னா இந்த ஹெட்செட் வெளியில் வந்துடும். சில நேரத்தில் இந்த ஒயர் போயிருக்கும், ஹெட்செட் இல்லைன்னா சில நேரத்தில் ஒர்க் ஆகாமல் போயிடும். இதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த ஹெட்செட்டோட பாயிண்ட் இப்போ இதில் இருக்குன்னா, இதிலிருந்து இதை வச்சோம்னா பீப் சவுண்டு வருதா? பீப் சவுண்டு வருது பாருங்கள், உங்களுக்கு கேட்குது பாருங்கள். இந்த பீப் சவுண்டு வருதுன்னா ஹெட்செட் நல்லாயிருக்கு. இந்த ஸ்பீக்கர், அதாவது ஹெட்செட்னால் ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு. இல்லை இதிலிருந்து இது வரைக்கும் ஒயர் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு, இதுக்குள்ளே ஆக்சுவலாக நார்மலாக வந்து ஒரு இது மாதிரி ஒரு கப்பு மாதிரி வச்சுருப்பாங்க சில மாடலில். இதில் வந்து ஒரு 2 கப் வச்சுருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த 2 கப் வச்சுருக்காங்க. இந்த கப்பை லைட்டாக பிளேடு வச்சு இந்த கார்னரில் வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் மைக்கு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். இதில் லைட்டாக இந்த வரம்பில் இப்படி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், இதோட ஹெட்செட் வந்துடும். ஹெட்செட் வந்துடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹெட்செட்டை செக் பண்ணுறேன். ஸ்பீக்கர், அதாவது இதோடைய ஸ்பீக்கரை செக் பண்ணுறேன். ஸ்பீக்கரை ஓகே. இப்போ இதில் என்னென்ன கலர் இருக்குது? ப்ளூ, இந்த ஒயர் இருக்குது, இதே ஒயர் தான் இங்கே வருது. இப்போ நான் ப்ளூ கலர் ஒயரை இங்கே வச்சுக்கிறேன். ஒரு ஒயரில் மல்டிமீட்டரோட ஒரு பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். இன்னொரு ஒயரில் இங்கே வைக்கிறேன், வருதா? அதேமாதிரி இன்னொன்றில் வந்து ஸ்பீக்கர் நல்லா இருக்கனால இன்னொரு சைடு வச்சாலும் தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ஓகே, இப்படியும் செக் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு இங்கே கழட்டி கூட நம்ம வந்து இங்கேருந்தே இப்படி பண்ணால் தெரிஞ்சிடும். இதுலேயும் அதே மாதிரி இந்த பின் எடுத்து சொன்னல, இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் இல்லாமல் டைரெக்டாக வரதில் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். இந்த பின் இருக்குது பார்த்திங்களா? இந்த பின் எப்படி இருக்குதுன்னா, இப்போ இப்படி வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து இப்படி ரவுண்டு இருக்கும். அடுத்தது இங்கே இருக்கும், அதாவது இதுக்கு நடுவில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா? அதுதான் ஸ்பேஸ். இது ஆக்சுவலாக இன்சுலேஷன். அடுத்தது ஒரு பின்னு, அடுத்தது கேப்பு, அடுத்தது ஒரு பின்னு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஷார்ப்பாக வரும். சரிங்களா? இது ஆக்சுவலாக என்னென்னா மைக்ரோஃபோன் அப்படின்பாங்க. ஒரு பின்லேயும் ஒரு சில மாடலில் சிலது மாறும். மைக்ரோஃபோனோட இது. அடுத்தது வந்து இது கிரவுண்டு. ஆக்சுவலாக கிரவுண்டுன்னா மைக்ரோஃபோனுக்கும் சரி, லெஃப்ட்டு ரைட்டு எல்லாத்துக்கும். அடுத்தது ரைட்டு, அடுத்தது லெஃப்ட்டு. இது எப்படின்னா அந்த மாதிரி டைரெக்டாக இருக்கிறதுல இதுக்கும் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீப் சவுண்டு வரும். அதே மாதிரி இதுக்கும் செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வரும். இப்படி இருக்கும்போது ஸ்பீக்கர் கரெக்டாக இருக்குது அப்படின்றது. இது நல்ல ஹெட்செட்டை செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இருங்க பார்க்கலாம். நம்மகிட்ட இங்கே வேறு ஹெட்செட் இருக்குது, அதில் போட்டு இதை ஹெட்செட்டு ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்கா? இங்கே பார்த்திங்கன்னா இதிலிருந்து வரதில்ல, இதில் 3 ஆக்சுவலாக மொத்தம் 2 ஸ்பீக்கர்லேருந்து வருது. ஆக்சுவலாக இங்கே இதில் இருக்கிற ஒயரு ப்ளஸ் வந்து மித்த 2 இங்கே வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்க. இதை நீங்கள் கட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஆக்சுவலாக கிரவுண்ட் ஒயரு இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா
இங்கேருந்து கூட மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். வருதா? இந்த ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு, லெஃப்ட்டும் சரி ரைட்டும் சரி 2 ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இதுதான். அதுக்கப்புறம் இங்கே சுவிட்ச் இருக்கும், ஒரு மைக் இருக்கும், மைக்ரோஃபோன் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே வேறு எதுவும் இருக்காது, அவ்வளோதான். இதை வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்காக சிலதில் வந்து வால்யூம் கண்ட்ரோலு, வால்யூம் அட்ஜஸ்டபுள் இது மாதிரி இருக்கும். இதுக்கான பேசிக் இது தான். ஆக்சுவலாக வந்து இந்த பின்னு, ஒயர் எத்தனை இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம். 5 ஒயர் இருக்குது. ஒயரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெட்ஃபோனுக்கு, ஒவ்வொரு ஹெட்ஃபோனுக்கும் 2 ஒயர் போகும். லெஃப்ட்டுக்கு 2, ரைட்டுக்கு 2 போகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இவ்வளோ தான் இதோடைய காம்போனன்ட்ஸ். இது ஜென்ரலாக சொல்லிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க, அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.